பேராயர் எஸ் ஜெவனேசன் தென்னிந்திய திருச்சபையின் யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் 3வது பேராயராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்நூற்றாண்டின் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு பெருந்தகையாவார். 1940ஆம் ஆண்டு மானிப்பாயில் ஆசிரிய தம்பதிக்கு மகனாக பிறந்து பின் சாவகச்சேரியில் அமெரிக்க மிஷன் பாடசாலையிலும் ட்ரிபர்க் கல்லூரியிலும் பின் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலும் கல்வி பயின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1962ஆம் ஆண்டு இளம் கலைமானி பட்டம் பெற்று கண்டி புனித அந்தோனியார் கல்லூரியில் ஆசிரியரானார். அதன்போது மேலதிகமாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆங்கில போதனாசிரியராகவும் பணியாற்றியதோடு பட்டப்பின் கல்வி டிப்ளோமா சான்றிதழையும் பெற்றுக் கொண்டிருந்தார். 1969ஆம் ஆண்டு தான் கல்வி கற்ற யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியரானார். அத்தோடு மேலைத்தேய இசை கற்பிக்கும் ஆசிரியையோடு இல்லறத்தையும் ஆரம்பித்தார். 1962ஆம் ஆண்டு தொடக்கம் 1993ஆம் ஆண்டு யாழ் மறை மாவட்ட பேராயராகும் வரை அவரின் வாழ்க்கை யாழ்ப்பாண கல்லூரி தழுவியதாக அமைந்தது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1981ஆம் ஆண்டு கலை முதுமானி பட்ட படிப்பையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1987ஆம் ஆண்டு கலாநிதி பட்டத்தையும் பூர்த்தி செய்து கொண்டார். அத்தோடு 1989ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தேவாலயத்தின் உதவி குருவாகவும் அபிஷேகப்படுத்தப்பட்டார். பேராயராக இறைப்பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னும் 2006ஆம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி முதுமானி ஆங்கில பட்டதாரியானதும் குறிப்பிடத்தக்கது. தமிழில் பல்வேறு துறைகளில் தாக்கம் செலுத்தும் ஆரோக்கியமான பதிவுகளை மேற்கொள்ளும் இவரால் ஆற்றப்பட்ட முக்கியமான பணிகளும் அவற்றுக்காக பெற்றுக்கொண்ட விருதுகளும் எண்ணிலடங்கா. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு கொண்டிருந்த தொடர்புகளில் பேராசிரியர் கானா கைலாசபதி காலத்தில் கிறிஸ்தவ நாகரிக துறையில் வருகைதர விரிவுரையாளராக பணியாற்றி அத்துறைக்கான பாடத்திட்டத்தை வகுத்தார். தமிழ் துறையில் முதுமானி பாடநெறிக்கு வருகைதர விரிவுரையாளராக செயற்பட்டார். 1996ஆம் ஆண்டு தொடக்கம் ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கத்தின் காப்பாளராகவும் செயற்படுகிறார். ஆனோல்டு சதாசிவம் பிள்ளையின் பணிகளை தொகுத்தமை அவரின் முக்கிய தமிழ் பணியாகும். 10க்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தந்தமை அவரின் மேதமையின் முக்கியமான அடையாளம். அவரின் நூலாக்க புலத்துள் அமெரிக்க மிஷன் இலங்கையில் விருத்தியுற்றமையும் தமிழர் கல்வியில் அது செல்வாக்கு செலுத்தியமையும் தமிழர் சிந்தனையில் அதன் வகிபாகமும் தமிழின் நவீனமயவாக்கத்துக்கு பங்களித்தது தொடர்பாக 4 நூல்கள் இன்றியமையாத வரவுகள். யாழ்ப்பாண கிறிஸ்தவ கவிஞர்களும் கீர்த்தனைகளும் என்ற நூலும், நினைத்து பார்க்கின்றேன் என்ற நூலும், பேராயரின் தன் வரலாறு சொல்லும் ஆங்கில மற்றும் தமிழ் நூல்களும் ஒரு காலகட்ட வரலாற்றை பார்ப்பதற்கான அடிப்படைகளை தந்துள்ளன. 10க்கும் மேற்பட்ட சர்வதேச மகாநாடுகள் பங்கு பெற்றியமை, இலங்கை கம்பன் கழக விருது 2006, அரசு சாகித்ய விருது 2010, வடமாகாண ஆளுநர் விருது, சென்னை பாரதியார் விருது என பல சிறப்புகள் பெற்றாலும் நமது நாட்டுக்கு பெருமை அளிக்கும் வண்ணம் 2002ஆம் ஆண்டில் கேம்பிரிட்ஜ் சர்வதேச பயோகிராபிக்கல் மையம் உலகின் சிறந்த சிந்தனையாளர்களான 2000 பெரியவர்களை தெரிவு செய்த போது அதனுள் இவரும் உள்ளடங்கியது விதந்துரைக்கத்தக்கதாகும். இத்தகைய சிறப்புகளை கொண்ட பேராயர் எஸ் ஜெவனேசன் அவர்கள் 2016ஆம் ஆண்டு அரச இலக்கிய விழாவின் போது வாழ்நாளில் ஒருவர் ஒரு தடவை மாத்திரமே பெற்றுக்கொள்ளும் அரச உயர் விருதான சாகித்ய ரத்னாவை பெற்றுக்கொள்வது கிறிஸ்தவ தமிழ் தரப்பினர் மட்டுமன்றி பல தரப்பினரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதாக அமைவதாகும்.